திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 9வது வாக்கியம். 3 எழுத்து சொன்னேனோ சத்ரபந்துவை போலே. இந்த 3 எழுத்து எது? சத்ரபந்து யாரு? அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சத்ரபந்துங்கிறவன் ஒரு ராஜாவோட குமாரன், ராஜகுமாரன். அவன் ரொம்ப கொடூரமான செயல்களை செஞ்சுட்டு இருந்தான். ரொம்ப கெட்டவன், எல்லாரையும் துன்புறுத்தின்னு இருந்தான். அதனால ராஜா அவனை நாடு கடத்திட்டார். நீ நாட்டுல இருக்க லாயக்கு இல்லை, நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு துரத்தி விட்டார். காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் மாறல. அப்படியே தன்னோட செயல்களை அவன் பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாளைக்கு அந்த பக்கமா ஒரு முனிவர் தண்ணி குடிக்கிறதுக்காக வர்றார். அவருக்கு தாகம் எடுத்ததுன்னு சொல்லி ஒரு குளத்துக்கு பக்கத்துல போய் தண்ணி குடிக்க போகும்போது விழுந்துடுறாரு. அந்த குளத்துல விழுந்துட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறாரு. உடனே இந்த சத்தம் கேட்டு இந்த சத்ரபந்து போய் அவரை காப்பாத்திடுறான். காப்பாத்தி வெளியில கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இவன் சொல்றான், நீ சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து போயிடு, நான் ரொம்ப கெட்டவன், அடுத்த நிமிஷம் நான் யாரை என்ன பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், நான் கோவிந்த நாமா சொன்னதுனால தான் நீ என்னை காப்பாத்தின, அதனால அந்த கோவிந்த நாமம் உன்னையும் நல்லவனா ஆக்கும், அதனால நீ அந்த கோவிந்த நாமத்தை இடைவிடாம சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கோவிந்த நாமத்தை பத்தி அந்த முனிவர் சொல்லி சத்ரபந்துவும் அதை கடைப்பிடிச்சு அவன் நல்ல கதிக்கு போனான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வருது. அதனால இத சொல்லிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, நான் சத்ரபந்து மாதிரி கோவிந்த நாமம் சொன்னேனா? இல்ல, அதனால நான் இந்த ஊரை விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்றதா இந்த கதை முடியறது. அடுத்தாவது வாக்கியம் 10வது வாக்கியத்துல அவ என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்த பதிவுல கேட்கலாம்.